வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் த மெக்னட் ஃபேமிலி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற பணக்காரர்களின் சேட்டைகள்னு சொல்லி எக்ஸ்பென்சிவ் யூஸ்லெஸ் திங்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். ரைட், ஓகே, ப்ளே பண்ணுவோம். மூணு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு காலம் தள்ளுற பல பேர் இருக்கு இதே வேர்ல்டுல தான். வச்சிருக்க பணத்தை எப்படி செலவு செய்யறது தெரியாம சிலருக்கு இருக்குத்தனமான வேலையை பாக்குறாங்க. அப்படி தாராளமான பணம் இருக்கிறத வச்சு தண்ட செலவு செஞ்ச சில பேரையும், பல கோடி பணத்தை வெட்டியா செலவு பண்ண வீணா பண வினோதமான பல பேரை பத்தியும் யாரு எவருங்கிறத எடுத்து போறதுக்கு இந்த வீடியோ. அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். நேம் ஆன் சாண்ட். பீச்சுக்கு போற நம்மள பல பேரும் மண்ணுல பேர் எழுதி மகிழ்ச்சியா விளையாண்டுருப்போம். ஆனா அந்த விஷயத்த கூட துபாயோட மிகப்பெரிய தொழிலதிபரான ஹமத் பின் ஹமதன் அல் நாயன் அப்படிங்கிறவரு அதிர்ச்சிகரமா பண்ணிருக்காப்ல. விஷயம் என்னன்னா, கூகுள் மேப்ல இருந்து பார்த்தா கூட இவர் பேர் தெரியுற மாதிரி பாலைவனத்துல பள்ளம் தோண்டி பக்காவா ரெடி பண்ணிருக்காப்ல. சரி, இதுக்கு இவர் செஞ்ச வெட்டி செலவு என்னன்னு கேட்டீங்கன்னா $20 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 140 கோடி ரூபாயை பேர் எழுதுற குழியில கொண்டு போய் கொட்டியிருக்காப்ல. 140 கோடி இந்தியன் ருபீஸ் சொன்னால் எங்கட காசுக்கு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது பேரளவிற்காக செலவு பண்ணிருக்காப்ல. கூகுள் மேப்ல பேரை பாக்குறவங்க எல்லாம் பதற வைக்கணுங்கிறதுக்காகவே அபுதாபில ஒரு ஐலாண்ட வாங்கி 1000 மீட்டர் உயரத்திலையும் 2 மைல் தூரத்துக்கும் பேரை போச்சிருக்காப்ல. ஐயோ, வாங்கினதுல இருந்து பேரை தோணுது வரைக்கும் எல்லா செலவையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது HAMAD அப்படிங்கிற 5 எழுத்துக்கு மட்டுமே 140 கோடி பினிஷ். அது மட்டும் இல்லாம தலைவர் தனக்குனே டிசைன் பண்ண காரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரா. வேற பேர் எழுதுறதுக்கு 140 கோடியில இந்த கோல்டன் டாய்லெட், இந்த கோல்டன் கழிவறைக்கு சொந்தக்காரரு மௌரூசா கேட்லன் அப்படிங்கிறவர் தான். இவர் ஒரு பெரிய இட்டாலியன் ஆர்டிஸ்ட். கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் கழிவறையில கொட்டி இதை கட்டியிருக்காப்ல. இவரோட கலையை கொட்டி உருவாக்கின இந்த கழிவறைய உபயோகிக்க மனசு வரலன்னு பார்வைக்காக வச்சிருக்காப்ல. ஸ்ட்ராங்கான 18 கேரட் கோல்டு இருக்கு இந்த டாய்லெட் கட்டியிருக்காப்ல. செலவு என்னங்கிறத சரியா சொல்லல. சரி, டாய்லெட் தங்கத்துல செஞ்ச இவரு மிச்சம் கிடந்த பிசுலாம் வச்சு டிஷ்யூ பேப்பரையும் செஞ்சு விட்டாப்ல. அதுல போயிட்டு இதுல சுத்தம் பண்ணுவோம். எப்படி இந்த எக்ஸ்பென்ட் டாய்லெட் இந்த பேசன் தங்கத்தில் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்யூ, டாய்லெட் டிஷ்யூவையும் தங்கத்தில் செஞ்சுருக்கிறேன். எக்ஸ்பென்சிவ் ஹேர் கட் மனுஷன் எல்லாரும் பண்ற வேலைதான். ஆனா அசடல் போல்கே அப்படிங்கிற புருனே மன்னர் ஒரு முறையும் மண்டை வெட்டுக்கு மட்டுமே 17 லட்சத்தை கொட்டுறாராம். அதுலயும் மாசத்துக்கு 2 தடவை கட்டிங் கன்ஃபார்ம். மண்டை வெட்டுக்கு 17 லட்சமான அதிர்ச்சி இருந்தீங்கன்னா கணக்கு சொல்றதுக்கான காணொலியே கவனிங்க. முதல்ல தலைவனோட தலையில கை வைக்கிறதுக்கு லண்டன்ல இருந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் வர வைக்கிறாங்களாம். வந்து வெட்டுறவர் பேரு மாடல் டோரன்ஸ். லண்டன்லயே பெரிய சலூன் கடைக்காரரு. இவர் லண்டன்ல இருந்து புருனேக்கு பிரைவேட் ஜெட்ல மட்டும்தான் பறந்து வருவாராம். இவர் லண்டன்ல இருந்து பறந்து வர சார்ஜ், இங்க வந்து பிசர் எடுக்கிற சார்ஜ் எல்லாம் சேர்த்து $24,000 ஆகுதான். நம்ம ஊர் காசுக்கு 17 லட்சம் ஒரே ஒரு தடவை முடி வெட்ட. 17 லட்சம் ஒரே ஒருக்கா தலைமுடி வெட்டுறதுக்கு. இங்கே எங்களுக்கு இங்கே நான் தலைமுடி வெட்டுறது 500 ரூபாய்க்கு தான். நீ என்ன அந்த அந்த அளவு பெரிய பணக்காரனாடா 17 லட்சத்துக்கு தலைமுடி வெட்டுறதுக்கு? இவர்கிட்டதான் வேர்ல்ட்லயே அதிகமான கார் கலெக்ஷன் இருக்கா. பணக்காரங்க மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்ற ரோல்ஸ் ராய்ஸ் காரையே 500 வச்சு அசால்ட் பண்றாரு இவரு. காரை வச்சு ஒரு பண்ண சம்பவத்திலேயே ஹைலைட் என்னன்னா, $15 மில்லியன், அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்புல செய்யப்பட்ட தங்க கார்ல தான் மனுஷன் கல்யாண ஊர்வலத்தையே அட்டன் பண்ணிருக்காப்ல. 100 கோடி. நம்ம ஊர்ல புறா பந்தயத்துக்கு இருக்க மோசம் மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில பருந்து பந்தயத்துக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சவுதி கிங் முகமது பின் சல்மான் அப்படிங்கிறவரு 80 பருந்துகளை துபாயில இருந்து வாங்கியிருக்காப்ல. வாங்கினதோட மட்டும் இல்லாம துபாயில இருந்து சவுதிக்கு பறக்க தெரிஞ்ச இந்த பறவைகளையே தனி பிளைட் வச்சு கொண்டு வந்திருக்காப்ல. இந்த பறவைகளை வாங்கினது, துபாயில இருந்து கூட்டிட்டு வந்ததுங்கிற செலவெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது $10 லட்சம் செலவு பண்ணிருக்காப்ல. நம்ம ஊர் காசுக்கு 7 கோடி 60 லட்சம். முடியல. பார்பி டால் அமெரிக்காவோட மிகப்பெரிய பாப் சிங்கர்னு சொல்லப்படுற OS and JZ ஜோடி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. விஷயம் என்னன்னா, அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு பார்பி பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் 62 லட்சத்துக்கு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்ளோ காசு வருது? 62 லட்சத்துக்கு. சரி, அந்த அளவுக்கு பொம்மை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டைமண்ட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருப்பாங்களாம். அபிஷியல் கம்பெனிகிட்டே கஸ்டம் மேடா வாங்கினதுனால இந்த அளவு காசா. அது போக 30,000 ஸ்கொயர் ஃபீட்ல புல்லட் ப்ரூஃப் ஜன்னல் இருக்கிற 900 கோடி ரூபாய் மதிப்புல இருக்க வீட்டையும் இவங்க பொண்ணோட பேர்ல வாங்கியிருக்காங்க. பேசாம நானும் பாடிடலாம் இருக்கு. The Death Shop. ஹெட்ஜோன் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனரான ஸ்டீவ் அப்படிங்கிறவருக்கு ரியல் லைஃப் ஆர்ட் ஒர்க்னா ரொம்ப பிடிக்குமா. அதாவது இறந்து போன மிருகத்தை பயன்படுத்தி பண்ற ஒரு கலை படைப்பு. அந்த வரிசையில ஒரு கொடூரமான கில்லர் ஷார்க்கோட ஆர்ட்டுக்கு $15 மில்லியன், நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 115 கோடி ரூபாய். என்ன பண்றது, காசு இருக்குல்ல. இந்த கில்லர் 115 கோடி. ஷார்க்கோட ஆர்ட்டை ஒரு ஆபீஸோட
நடுவில் வச்சிருக்காராம். இது போக 7 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற ஏகப்பட்ட ரியல் ஆர்ட் ஒர்க்ஸையும் வாங்கி வச்சிருக்காராம். சத்தம் மீது இத்தனை கோடியா? இந்த டாக் ஹவுஸ் வெயில சேர்ந்த பாரிஸ் ஹில்டன்ங்கிற ட்ரெஸ் டிசைனரு இவங்க வளர்க்குற 4 நாய்க்கு மட்டுமே 300 சதுர அடியில 2 அடுக்கு மாடியோட ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களாம். இந்த வீட்டுல பர்னிச்சர்ல இருந்து துணி வரைக்கும் சகல வசதிகளும் சிறப்பா இருக்குமா. இந்த வீட்டை இவங்க $32,500, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 24 லட்சம். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. இந்த கோல்டன் ஷர்ட் 24 லட்சத்துக்கு நாய்க்கு வீடு, மனுஷருக்கே வீடு இல்லையா? எல்லாரும் பாடினரா இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்மளோட என்ட்ரி. நம்ம நாட்டுல இருக்க பூனையோட சேர்ந்த பெரிய தொழிலதிபரான டட்டா ஃபியூஜ்ங்கிறவரு சுத்தமான 24 கேரட் கோல்ட்ல செய்யப்பட்ட கோல்டன் சட்டையை வாங்கி போட்டிருக்காப்ல. பாக்குறதுக்கு பல இருந்தாலும் சட்டையோட வெயிட் 3 கிலோவா. சரி விலை என்னன்னு கேட்டா $2,40,000. நம்ம ஊருக்கு 153 கோடி ரூபாய். சரி காரணம் இல்லாம கோல்டு சட்டையை மாட்டி தெரியாது. இவர் நான் நினைக்கிறேன் வேறு நியூஸ் சேனல்ஸ்லையும் விட்ட வீடியோ பார்த்துருக்கேன். இந்த தங்கத்தில் போட்ட ஷர்ட்டு கண்டிப்பா கிடையாது. இந்த சட்டைக்கு தான் உலகத்தோட விலை உயர்ந்த சட்டைன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க. தலைவரோட பரவாயில்ல, அவ்வளோ காசு செலவழிச்சு அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பட்ட பேரே தங்க மகன், அதாவது கோல்டு மேன் தானா. அது மட்டும் இல்லாம இவரோட உடம்புல எப்பவுமே 5 கிலோ குறையாம கோல்டு இருந்துகிட்டே இருக்குமா. தி டா வின்சி டைரி மைக்ரோசாஃப்டோட ஓனரும் வேர்ல்டோட மிகப்பெரிய பணக்காரங்கள்ல ஒருத்தரான பில் கேட்ஸ் பயங்கரமான ஆர்டிஸ்டான லியோனார்டோ டா வின்சியோட டைரிய $30.8 மில்லியன், அதாவது 235 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காப்ல சிங்கிள் டைரிய மட்டும். இந்த டைரியோட காப்பில சீப்பான பிரைஸ் ஆல்ரெடி சேல்ஸ்ல இருந்தாலும் ஐயா டா வின்சி கைப்பட எழுதின டைரிய மட்டும், அதாவது ஒரிஜினல் டைரிய மட்டும் 235 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காப்ல. இந்த கோல்டன் மாஸ்க் 235 மாஸ்கையே 5 தடவைக்கு மேல பல பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்துல இருக்க கான்பூர்ல தங்கத்திலேயே மாஸ்க் செஞ்சு ஒருத்தர் போட்டு சுத்துறாரு. அவர் பேரு மனோஜ் சிங்கரா, பட்ட பேரு கோல்டன் பாப்பாவா. சரி இந்த மாஸ்க்கு அவர் பண்ண செலவு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம். கோல்டன் மாஸ்க் கோவிட்ல இருந்து காப்பாத்துறதா அவரே சொல்லியிருக்காப்ல. எக்ஸ்பென்சிவ் டீ பேக் வீடியோக்கு பொருத்தமான பொருள்கள்ல முக்கியமான ஒண்ணு இது. ஒதுக்கி வச்சு டீ குடிக்கிறது போறதுதான் டீ பேக் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. குடிச்சிட்டு தூக்கி எறிகிற இந்த டீ பேக்கை கூட $14,000 வாங்கி வச்சிருக்காங்க இங்க ஒருத்தங்க. அது வேற யாரும் இல்ல, பிஜி டிப்ஸ் அப்படிங்கிற டீ பேக் கம்பெனி தான். 11 லட்சம் கொடுக்குற அளவுக்கு டீ பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 250 டைமண்ட்ஸ் இதுல பொறிச்சிருக்காங்களா. பாக்குறதுக்கே பல பயங்கரமா இருக்குமா. ஆனா இந்த பொருள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு யூஸ்லெஸ் தான். ஏன்னா இதை ஒரு தடவை யூஸ் பண்ணாவே வேஸ்டா போயிடும்னு பார்வைக்கு மட்டும் வச்சிருக்காங்க. தி எக்ஸ்பென்சிவ் கான்டாக்ட் லென்ஸ் கண்ணாடி போட்டவங்க மேல தனி மரியாதை வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை பாக்குறதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு. அந்த லாஜிக்கை வச்சு பார்த்தா எங்களுக்கு நீங்க கோயில கட்டணும். அதுதான் இந்த டைமண்ட் கான்டாக்ட் லென்ஸ். ஷேக்கர் ஐ ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது தான் இந்த பொருளை உருவாக்கி இருக்கு. கண்ணு 2 மின்னணும் நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் லென்ஸ் கச்சிதமா இருக்குமா. டைமண்டால டெக்கரேட் பண்ண இந்த கான்டாக்ட் லென்ஸ் 11 லட்சம். இதுல இருக்க வயரம் உங்க கண் பார்வையை பாதிக்காத அளவுக்கு தான் கான்டாக்ட் லென்ஸை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸை பல பணக்கார பை உள்ளீங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா ஃபேஷன்ங்கிறாங்க, இதை பார்த்தா ஃபேஷனாவா இருக்கு. இது தங்கத்துல செஞ்ச செருப்பு உள்ளாட ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலும் இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து பணம் தாராளமா இருந்து தண்டமா செலவு பண்ற சில பேரை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ண தட்டிடுங்க. சேனலுக்கு புதுசுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நான் கொஞ்சம் ஷொக் ஆயிட்டேன். இவ்வளோ காசு செலவழிச்சு இப்படிலாம் தேவையில்லாமல் செலவழிச்சிருக்காங்க. எங்களோட நாட்டிலேயும் வேணாம் சொல்ல போனால் சிக்கலாயிரும். ரைட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த எந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம், எந்த டெய்லர் டீசர் பாட்டு அந்த டிக்டாக் இன்ஸ்டா வீடியோ எது கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரைட், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.